சிவாய நம. நாங்கள் சிதத்தயமா குருவின் துணை. எல்லோரும் நலமாக இருக்கணும். இன்றைய பதிவு அக்ஷய திருத்தியை. பொருள் ஒரு நாள் முன்னாடி வஸ்திரம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு நாள் முன்னாடி நீங்க 5 மணிக்கு மேல நீங்க போய் வாங்கலாம். பிரம்ம முகூர்த்தத்துல செய்தீங்கன்னா பலன் அதிகம். ஒரு நாள் முன்னாடியே வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருங்க. புதன் தலையில ஸ்நானம் செய்துட்டு வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுட்டு துளசி மடம் இருந்துச்சுன்னா மஞ்சள் குங்குமம் வைத்து ஏதாவது ஒரு வஸ்திரம் போடுங்க. வெத்தலை பாக்கு பழம் வைத்து தீர்த்தம் தண்ணி வச்சுட்டு 2 விளக்கு ஏற்றிடுங்க. வாசல்ல 2 விளக்கு மாத்தோரணம் போட்டுடுங்க. பூஜை அறையில பூவால அலங்காரம் செய்யுங்க. மகாலட்சுமி போட்டோ இருந்துச்சுன்னா அது தனியா எடுத்து ஒரு மனை போட்டு மேல துணி வைங்க. துணி போட்டுட்ட பிறகு விக்கிரகங்கள் இல்ல மகாலட்சுமி விஷ்ணு படம் இருந்தாலும் குபேரலட்சுமி இருந்தாலும் சரி படம் வச்சுட்டு நீங்க முன்னாடி ஒரு சின்ன கலசம் வைக்கணும். தட்டுல மஞ்சள் அரிசி தீர்த்த சொம்புல தண்ணி நிரப்பிடுங்க. கலச சொம்புல தண்ணி நிரப்பிட்டு அந்த தண்ணியில பச்சை கற்பூரம் போடுங்க. மகாலட்சுமியை நினைத்து கொண்டே நீங்க போடணும். மஞ்சள், குங்குமம், சந்தனம், விபூதி, பன்னீர் கொஞ்சம் ஊத்துங்க. மல்லிகைப்பூ போடுங்க. எலுமிச்சை பழம் காணிக்க 1 போடுங்க. மகாலட்சுமி கலசம் வைக்கிறதுனால வெத்தலை வைக்கணும். 9 வெத்தலை வச்சுட்டு அதன் பிறகு கலச தேங்காய் வச்சுட்டு நீங்க வாங்கின வஸ்திரங்கள் வாங்கிட்டு வந்திருப்பீங்க, அது நிறைய பேர் தொட்டிருப்பாங்க இல்லையா, முதல்ல அதை சுத்தம் செஞ்சிடுங்க. நீங்க வெள்ளியோ தங்கமோ இல்ல ஏதாவது ஒரு மணி மாலையோ வாங்குங்க. வாங்கிட்ட உடனே நீங்க என்ன செய்யணும், பன்னீர்ல ஒரு துணியில பன்னீர் எடுத்து தண்ணியில தொட்டு நீங்க அதை நல்லா தொடச்சி எடுத்துடுங்க, சுத்தம் செஞ்சிடுங்க. அந்த வஸ்திரம் கலசத்து மேல நீங்க போட்டு பிறகு பூவால அலங்காரம் செய்யுங்க. காமாட்சி அம்மா விளக்கு 2 குத்து விளக்கு வெத்தலை கீழே வச்சுட்டு 6 விளக்கு ஏற்றணும். வெத்தலை மேல விளக்கு ஏற்றணும். அகல் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றணும். வெத்தலையில மஞ்சள் பிடிச்சு வச்சுட்டு கலசம் முன்னாடி வச்சிடுங்க. தானியங்கள் 5 தானியங்கள் நீங்க வைக்கணும். 5 பதார்த்தம்: அரிசி, சர்க்கரை, கல்லுப்பு, ஏதாவது ஒரு தானியம், காணிக்கைகள் ஒரு பாத்திரத்துல காணிக்கையெல்லாம் வைத்து நெய்வேத்தியம் ஏதாவது தானியங்கள் வேக வைத்து நெய்வேத்தியம் பொங்கலோ இனிப்பு பொங்கலோ அந்த மாதிரி செய்து வைங்க. இனிப்பு வைக்கணும். அந்த நாள்ல இனிப்பு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இது அத்தனையும் பிரம்ம முகூர்த்தத்துல 6 மணிக்குள்ள நீங்க பூஜை செஞ்சீங்கன்னா பலன் அதிகம். பிரார்த்தனை செய்யுங்க. மங்களாரத்தி காட்டுங்க. 108 முறை ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமோ நமஹ. கலசத்துக்கு நீங்க 108 மல்லிகைப்பூ வச்சுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் அரிசி கலந்துக்கங்க. அந்த 108 முடிகிற மட்டும் இந்த பிரணநாமத்தை சொல்லுங்க. அதன் பிறகு 54 முறை வருக தருக பெருக, வருக தருக பெருகன்னுட்டு 54 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க. மகாலட்சுமி விஷ்ணு பகவானை நினைத்து குபேரனை நினைத்து பிரார்த்தனை இருங்க. மங்களாரத்தி காட்டுங்க. கமலமுத்ரை உபயோகம் செய்யுங்க. இந்த கமலமுத்ரை உபயோகம் செய்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ மகாலட்சுமி கிட்ட வரத்தை வாங்கிக்கங்க. கையில அதன் பிறகு கையில வெத்தலையில ஒரு பூ வைங்க. மஞ்சள் குங்குமம் ஒரே ஒரு காணிக்க அருங்கப்பில் வச்சுட்டு மகாலட்சுமியிடம் கையில இப்படி வச்சுட்டா உங்களுக்கு என்ன தேவையோ இந்த வருஷம் அடுத்த வருஷத்துக்குள்ள வீடு வாங்கணும், வாகனம், வஸ்திரங்கள், தனதானியம் எந்த குறையும் இல்லாத இல்லத்துல என்றுமே நிறைஞ்சி இருக்கணும்னு சொல்லி மகாலட்சுமி கிட்ட வேண்டுதல் வைங்க. அதன் பிறகு ஒரு சின்ன பட்டு துணி எடுத்துக்கங்க. மஞ்சள் இல்லைன்னா பச்சை இல்லைன்னா சிகப்பு மஞ்சள் துணி அந்த மாதிரி எடுத்துக்கங்க. ஒரு 1/2 மீட்டர் போதும். பட்டு துணியா இருக்கணும். கைப்பிடி மஞ்சள் அரிசி வைங்க. அதுல ஜாதிக்காய், மாசிக்காய், லவங்கம், ஏலக்காய், பச்சை கற்பூரம், மஞ்சள் கிழங்கு, வசம்பு, 12 காயின் வைங்க. மஞ்சள் கிழங்கு வச்சிட்ட பிறகு 12 காயின் வைக்கணும். நவரத்னம், கோமதி சக்கரம் 6, துளசி வேறு, வெட்டி வேர். துளசி வேர் கொஞ்சம் எடுத்துக்கங்க. நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் தடவி அந்த அரிசி மேல வைக்கணும். அதன் பிறகு வெட்டி வேர் கொஞ்சம் நீங்க எடுத்து வைக்கணும். இது எல்லாத்தையும் அந்த துணியில மடிச்சு மஞ்சள் நூல்ல சுத்தி நீங்க மகாலட்சுமி கிட்ட வச்சிடுங்க. அதுல மூங்கில் குச்சியும் வைக்கலாம், சந்தன கட்டையும் வைக்கலாம். ரொம்ப நல்லது. இது அத்தனையும் வச்சுட்டு மகாலட்சுமி கிட்ட வச்சு பூஜை செஞ்சிடுங்க. இந்த அக்ஷய திருத்தியை எல்லோருக்கும் சுபமங்கலமா
இருக்கணும்னு சொல்லி பிரபஞ்சத்தை நினைத்து பிரார்த்தனை செய்யுங்க. பஞ்சபூத சக்தியை நினைத்து பிரார்த்தனை செய்யுங்க. உங்க குடும்ப சுபக்ஷமா இருப்பதற்கு வேலை விஷயம், தனதானியங்கள் இதெல்லாம் மனசுல வேண்டிட்டு எல்லாமே நிறைஞ்சு இருக்கணும், எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வேண்டுதல் வைத்து பிரார்த்தனை இருங்க. பூஜையெல்லாம் முடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அமர்ந்து அமைதி தியானங்கள் இருந்து உங்களுடைய பிரார்த்தனையை முடிச்சிருங்க. பிள்ளைங்களுக்கு உங்களால முடிஞ்சது புஸ்தகமோ அது மாதிரி ஏதாச்சும் வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லது. இந்த அக்ஷய திருத்தியை எல்லோருக்கும் தனதானிய செல்வ சகல பாக்கியத்தோட நலமாக இருக்கணும், பிரபஞ்ச நலமாக இருக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். சிவாயே நம. குருவின் துணை.